நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போது வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனே. இந்த திருச்செந்தூர் முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்க ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். நன்றி. இன்றைக்கி என்னங்க பார்க்கலாம். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, வாஸ்துபடி தவறான ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்கார். அவர் நல்ல செல்வ செழிப்பாக நல்லா சிறப்பாக இருக்கார், எந்த குறையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். சரிங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு டேட்டாவை நான் எடுக்கிறேன். அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் உட்காந்து பேசுகிறோம். அந்த வீட்டில் என்ன தப்பு ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கலாம். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் படிக்கட்டு. அந்த அவருடைய ஃபஸ்ட்டு குழந்தை பார்த்தீங்கன்னா கருவிலே கலைஞ்சிடுச்சு. அவங்க அப்பா இப்போ பெருசாக அவருக்கு வெற்றி இல்லை. அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இதுதான் அது ஹிஸ்ட்ரி. சரிங்க, நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க, ரைட். அந்த குழந்தை சாதிச்சு கருவிலே இறந்து போச்சு, அதுக்கு நாங்கள் பண்ண முடியும். இப்போ எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. சூப்பர், வெரி குட். தான் வழுத்தில் தான் மூலயமா உருவான ஒரு கரு உருவாகி சிதைஞ்சது அப்படின்னாலும் அதுவும் நம்முடைய துர்பாக்கியம்தான், நம்முடைய கர்மா தான். சரிங்க, அது கருவிலே அறுத்து போச்சு, பரவாயில்ல, ரொம்ப நன்றி. இவர் நல்லா சூப்பராக இருக்கார், வெரி குட். இவருக்கு அப்புறம் ரெண்டாவது மூணாவது பிறந்திருக்கும் இல்லையா. இப்போ இவர் இப்போ ஆண்கள் பெருசாக ஒரு வெற்றி இல்லை. பெண்கள் தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க, பெரிய பதிவில் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போது அந்த வீட்டில் அடுத்த குழந்தை இருக்கும் இல்லையா, ரெண்டாவது மூணாவது இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு முதல் குழந்தை பிறக்கும் இல்லையா. அதனோட வெற்றி எப்படி இருக்கும்? தடைப்படுமா தடைப்படாதா? இதுக்கு தான் நான் சொல்கிறது, வாஸ்துன்றது 3 தலைமுறையை சார்ந்தது. எப்படி பார்த்தாலும் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு 3 தலைமுறை அந்த வீட்டில் இருப்பாங்க. 4வது தலைமுறை 5வது தலைமுறை கூட இந்த வீடு பில்டிங் ஸ்ட்ராங்கை பொறுத்து 3 தலைமுறை சிறப்பாக இருக்கலாம். போய் படுத்தா நிம்மதி. என் பையன் நல்லா படித்தான், என் பையன் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறான், என் பையன் நல்ல ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான், நல்ல வளர்ச்சியாக இருக்குது, அவனுக்கு கரெக்டான வயசில் கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு கரெக்டான வயசில் குழந்தை பிறந்தது, அதுக்கப்புறம் அவன் பசங்க வாழ்ந்தது, பேர பையனுக்கு கரெக்டான வயசில் கல்யாணம் ஆச்சு, பேர பையனுக்கு கரெக்டான நல்ல மனைவி அமைஞ்சிருக்காங்க, அவனுக்கு ஒரு குழந்தை பிறகு. இந்த மாதிரி போய் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நல்ல மரும்புள்ள வந்தார், நல்லா வச்சு என் பொண்ணை பார்த்துக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை நல்லா இருக்குது. இது தாங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. நீ பணம் எவ்வளோனாலும் வச்சிரு. நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னது தான். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, எனக்கு எதுக்குங்க, ஏகப்பட்ட சொத்து கிடக்குது, கோடி கோடியாக பணம் இருக்குது, ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்குது, நான் என்ன பண்ணுறது அதை வச்சுக்கின்னு? என் பையனுக்கு குழந்தை இல்லை, மனைவி இல்லை, அந்த மனைவி சரியில்லை, நல்ல மனைவி அமையலை, பையனுக்கு மருமக அமையலை, குழந்தை சரியில்லை, குழந்தையே இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, பார்க்காத பெரிய கோடீஸ்வரன், பார்க்காத வைத்தியம் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத கோவில் இல்லை. அவன் கோயிலுக்கு போகிறான்னு, அவன் என்ன பண்ணான்னு தெரியாது. அது தாங்க அவருக்கு வச்ச கடவுள் வச்ச தண்டனை, அதுதான். ஸோ இந்த மாதிரி கடவுள் அவருக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. அவர் ஏதோ பாவம் பண்ணியிருக்காரு, அந்த தண்டனை அவர் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி மக்கள் எந்த மாதிரி வீட்டில் இருப்பாங்க அப்படின்றது தான் சூட்சமம். இப்போ இவன் எவ்வளோ பாவம் பண்ணியிருப்பான். அவன் ஒரு பர்டிகுலர் வீட்டில் இருக்கான் அப்படின்னா, இப்போ ஒருத்தன் புண்ணியம் பண்ணவனும் இருப்பான் இல்லையா, அவன் ஒரு பர்டிகுலர் வீட்டில் இருப்பான் இல்லையா, குடிசை வீடாக கூட இருக்கும், அவன் ஒரு வீட்டில் இருப்பான் இல்லையா. இவனுடைய ஆன்மாவும் அவனுடைய ஆன்மாவும் ஒன்றும் இல்லை, இவனுக்கு விதித்த தண்டனை தான். இது உன்னால் சொல்ல முடியுமா? ஆனால்
அதுதாங்க வாஸ்து. வாஸ்துவில் நீ உன்னுடைய கர்மாவை இன்றைக்கி உனக்கு எதனால் அந்த தண்டனை உனக்கு கிடச்சிருக்கு அதை சரி செய்தால் அதை உன்ன ஜாதக கட்டத்தை உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் வீட்டோட கட்டத்தை நீ மாற்றலாம். ஒரு தண்ணி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீ தவளையில் ஊற்றி வச்சுன்னா தவளை ஷேப்பில் அந்த தண்ணி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், அந்த தண்ணி எடுத்து வாட்டர் கேனில் ஊற்றுன்னு சொல்லுவேன். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். தவளை இருக்கிற தண்ணி எடுத்து வாட்டர் கேனில் ஊற்றி வை, அவ்வளோதான் மேட்ரு. அந்த தண்ணி என்ன ஆகும், வாட்டர் கேன் ஷேப்பில் மாறிடும். இது தாங்க. அப்போது அந்த வீட்டை எப்படி அமைக்கணும், அந்த மாதிரி அமைச்சேன்னா அந்த வீடு அதுக்கு தகுந்த ஆட்களை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துரும். அப்போ அந்த 3 தலைமுறை 4 தலைமுறை நல்லா இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. இதை பற்றி சொல்கிறது தான் அங்கே வாஸ்து. போய் படுத்தா நிம்மதியாக தூக்கும். அவ்வளோ. இதை விட வேறு என்ன உங்கள் மனுஷனுக்கு சந்தோஷம்? நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு. பணத்தை தேடி அலையிறவங்க கிட்ட போய் பாருங்கள். இந்த பணம் தேடி அலையிறவங்க அது ஒரு வரும், இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஆனால் எவ்வளோ பணம், இதை விட நிறைய பணம் அவங்ககிட்ட இருக்கும். அந்த வீட்டில் போய் பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற நிம்மதி அவங்ககிட்ட இருக்காது. ஏதோ பாம்பான்னு வீட்டில் ஒரு தனி பணமாக இருப்பான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டராக இருக்கும். ஏதோ போன வெந்ததை சாப்பிட்டு ஏதோ இருக்கிறாங்க, ஆனால் அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. அதுதாங்க வேணும். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை, குழந்தை குட்டிங்களோட சீரும் சிறப்புமாக இருந்து வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போய் சேர்றான் பார்த்தியா, அதுதாங்க உண்மையான ஆத்மா. எல்லாரும் கண்டிப்பாக பாவம் பண்ணவங்க இருப்பாங்க. நான் ஒன்றும் யோக்கியம் கிடையாது. நான் பாவம் பண்ணுவேன். நான் மகா பாவம் பண்ணுவேன். நான் அடிபட்டு உதப்பட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இதுதான் என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா. எங்கள் வீட்டில் 40 வயசுக்கு மேலே யாரும் உயிரோடு இருந்ததில்லை. அதான் உண்மை. இன்றைக்கி 45 வயசு ஆகுது. அப்போ அதுக்கு உண்டான சூட்சமத்தை காற்றின் எதிர் திசையில் பயணிக்க நான் ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறது, இதுதான் விஷயம், இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லி கொடுக்குறேன். பயப்படாதீங்க. புதுசாக வீடு கட்டுறீங்களா, நல்ல ஒரு வாஸ்துக்காரனை கூப்பிட்டு வச்சுன்னு வீடு பக்காவாக வீடு கட்டுறதுக்கு முன்னே ஒரு தடவைக்கு 4 தடவை டிராயிங் போட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றக்கூடாது. அவங்க வாஸ்துக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒத்து வரணும். அந்த பிரபஞ்ச சக்தி அந்த 5 பூதங்களுக்கு கரெக்டான இடத்த நீ கொடுக்கணும் அந்த வீட்டில். கடவுள் எப்படி ஒரு மனிதன் ஒரு மனித உருவத்தை கடவுள் உருவாக்குறாரு அப்படின்னா, தலையில் 2 கண் வைக்கிறாரு, மூக்கு வைக்கிறாரு, வாய் வைக்கிறாரு, காது வைக்கிறாரு, 2 கையை வைக்கிறாரு, உடம்புல தோள்பட்டையில் கீழே 2 காலை வைக்கிறாரு. சரியா? ஸோ எது எங்கே வைக்கணும் அங்கே வைக்கிறாரு. இப்போ தலையில் வைக்க வேண்டிய கண் எடுத்து போயிட்டு நான் கையில் வச்சிடுறேன், இந்த கையில் ஒரு கண், இந்த கையில் ஒரு கண் வச்சிடுறேன் அப்படின்னு கடவுள் வச்சா என்ன ஆகும்? அப்போது ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டில் நீர் எங்கே இருக்கணும், நெருப்பு எங்கே இருக்கணும், நிலம் எங்கே இருக்கணும், வாயு எங்கே இருக்கணும், ஆகாயம் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்து அமைக்கணும். இது நீ தவறாக செய்கிற பட்சத்தில் அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இதை சரிவர நீங்கள் அமைச்சிக்கோங்க. புதுசாக வீடு கட்ட சொந்தக்கார யார் வீடு கட்டினாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பாக டிராயிங் வரைஞ்சி உங்களுக்கு கூட இருந்து அந்த பில்டிங் கட்டி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கூட நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் 3 தலைமுறை என் பேரை சொல்லுவீங்க. அது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வீடு கட்டினாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு புதுசாக ஒரு இடம் ஒன்று பார்த்துட்ருக்கேன், உங்கள் பேரில் அந்த மண் அந்த பூமியோட மண் உங்கள் பேரில் எந்த மாதிரி இடம் உங்கள் பேரில் இருக்குது அப்படின்றது ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ நெல் பயிர் இருக்குது, நஞ்ச நிலம் பொஞ்ச நிலம்னு சொல்கிறாங்க. ஏன் 2 பேர் வச்சுருக்காங்க? ஒரே பேர் வைக்க வேண்டியதானே, மண்ணு தானே எல்லாம். அப்போ அந்தந்த மண்ணுக்கு ஒரு சிறப்பு இருக்குது இல்லையா. அந்த மாதிரி நம்ம பூமியில் நம்ம வாழறதுக்கு ஒரு மண் இருக்குது இல்லையா, அது எந்த மண் நம்ம பேரில் இருந்தால் சிறப்பு, அதை காணம் கொடுத்து உங்கள் பேரில் பதிவு பண்ணுவேன். 4 லட்சம் 5 லட்சம் ரூபாயில் இடம் இருக்குது, இடம் வாங்கி வைங்க. அது உங்களுக்கு பேரில் மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கு ஒரு கோவில் சொல்லுவோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கடவுள் உங்களுக்கு வழிகாட்டுவார். நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கை அமையத்துக்கு கடவுள் எனக்கு ஏதோ ஒரு சக்தி, ஒரு அருள், அந்த திரு ஆண்டாள் பி சொக்கலிங்க ஐயா அவர்களெல்லாம் அவர் உருவாக்கின அந்த ஃபார்முலா
வித்தையை பயன்படுத்தி நிறைய பேருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் குருநாதர். சரிங்களா? அதனால் உங்களுக்கு புதுசாக வீடு கட்டுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இடம் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு இடம் வந்து ரெடி பண்ணி உங்கள் பேரில் பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். அதோடய மாற்றத்தை நீங்களாக உணர்வீங்க. உங்களுக்கு வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, எதாவது இருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள். 8248581550 8248581550 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பக்காவாக டிராயிங் வரைஞ்சி கொடுக்குறேன். வீட்டை ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் நிச்சயமாக அது அந்த டேர்னிங் பாயிண்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த தகவலை சொல்கிறது எனக்கு வாய்ப்பளித்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி.